First Mexican Republic 1824 அக்டோபர் 4ஆம் நாள் மெக்சிகோவின் முதல் குடியரசு அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. மெக்சிகோ சுமார் ஒரு தசாப்த காலமாக ஸ்பெயின் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக போராடியது. 1821 ஒரு முன்னாள் ஸ்பானிய அரசு விசுவாசியான அகுஸ்டின் டி இட்டர்பைடின் தலைமையின் கீழ் மெக்சிகோ விடுதலை பெற்றது. ஆனால் அவரது விடுதலை திட்டமான பிளான் டி இகுவாலா மெக்சிகோ ஒரு முடியாட்சியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது. இதனால் மெக்சிகோ விடுதலை பெற்ற பிறகு அது ஒரு குடியரசாக மாறவில்லை, மாறாக ஒரு பேரரசை நிறுவியது. ஸ்பெயின் அரசாங்கம் மெக்சிகோ சிம்மாசனத்தை ஏற்க எந்த ஐரோப்பிய இளவரசர்களையும் அனுப்ப மறுத்தது. இதனால் சக்கரவர்த்தி முதலாம் அகுஸ்டின் என்று இட்டர்பைடே தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார். இது முதல் மெக்சிகன் பேரரசு உருவாக வழிவகுத்தது. இட்டர்பைடின் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அவர் சர்வாதிகார போக்கை கொண்டிருந்தார். உறுப்பினர்கள் அவையான காங்கிரஸை கலைத்தார். மேலும் நாட்டின் கருவூலமும் காலியாக இருந்தது. இதையடுத்து ஆண்டோனியோ லோபஸ் டி சாண்டா அன்னா போன்ற முக்கிய இராணுவ தலைவர்கள் குடியரசு வேண்டும் என குரல் எழுப்பினர். குடியரசு ஆதரவாளர்கள் 1823 முற்பகுதியில் பிளான்டி காசா மாதா என்ற பெயரில் ஒரு கிளர்ச்சியை தொடங்கினர். இந்த கிளர்ச்சி வெற்றி பெற்றது. இட்டர்பைடே நாடு கடத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து மெக்சிகன் காங்கிரஸ் முடியாட்சியை ரத்து செய்து நாட்டை ஒரு குடியரசு என்று அறிவித்தது. குடியாட்சி வீழ்ச்சியடைந்த பிறகு ஒரு புதிய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. இது நாட்டின் முதல் அரசியலமைப்பை உருவாக்கியது. அக்டோபர் 4, 1824 அன்று ஐக்கிய மெக்சிகோ மாநிலங்களின் கூட்டாட்சி அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்த அரசியலமைப்பு மெக்சிகோவை 19 மாநிலங்கள் மற்றும் 4 பிரதேசங்களின் ஒன்றியம் என்ற வகையில் கூட்டாட்சி குடியரசாக உருவாக்கியது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததன் மூலம் மெக்சிகோ முறையாக குடியரசானது.